ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து உங்களோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியில் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேட்டரியோட தீம் அண்ட் டைம் ஸ்டைல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் இந்த ஆப்போட லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஆக்கோ சார்ஜ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோவில் இருக்க ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அது வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஆக்கோ சார்ஜ் பேட்டரி ஸ்பீட் ஏஓடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். பேட்டரி இன்ஃபோ, லுக் அண்ட் ஸ்டைல்ன்ட்டு. நான் பேட்டரி இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், டெம்பரேச்சர், லெவல், சார்ஜ் ஸ்டேட்டஸ், பவர் சோர்ஸ், ஹெல்த், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, மேனுஃபேக்சர், மாடல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வோல்டேஜ், டெம்பரேச்சர் இந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கும். லுக் அண்ட் ஸ்டைல்னு இருக்கு பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்டைல் இருக்கும். கிளாக் ஸ்டைல் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து நான் ரெட் வந்து வைக்கிறேன். ஸோ ரெட் வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் ப்ளூ வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர் ஸ்டைல்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோட சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணால் எனக்கு வந்து இண்டிகேட்டர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் நீங்கள் என்ன கிளாக் ஸ்டைல் வச்சாங்களோ அது டிஸ்பிளே ஆகும். உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் லாக் பண்ணாவோ நீங்கள் எந்த ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஸ்டைலில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் வந்து சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் வந்து ஏசின்னு மாறிடுது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 41.2ன்னு மாறிடுது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.769 மாறிட்டே இருக்குது. ஹெல்த் லெவல் பார்த்தீங்கன்னா குட்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வச்சு நீங்கள் வந்து உங்களோட பேட்டரியோட இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிமேட் சார்ஜிங் டைமும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட சார்ஜிங் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இது அவைலபிளாக இருக்கும். டிம் ஸ்க்ரீன் ஆஃப்டர், ஹைட் ஸ்க்ரீன் ஆஃப்டர், க்ளோஸ் ஏஓடி ஸ்க்ரீன் ஆன் வைல் சார்ஜிங், எனேபிள் எல்இடி பிராண்ட் ப்ரொடக்டர், ஹைட் ஏஓசி ஆன் கால், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரோ ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கே யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.